ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ 2026 ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட்டாச்சு. ஸோ எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே ஹாப்பியாக அமையட்டும். ஸோ காலையில் எழுந்தோடனே நல்லா வைபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி முடிச்சாச்சு. அது என்னமோ தெரியல, அந்த விளக்கேற்றி ஊதுபத்தி தீபதுபா ஆரான காட்டும் போது அது ஒரு தனி ஃபீலாகவே இருக்குது. நம்ம வீட்டுவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அது உணரும் போது தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி தான். ஸோ அது நல்லா இருக்குது, அதோட வைபே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் எழுந்தோடனே எப்பயும் போல் ஆஷேஷன் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சமாக பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பிள்ளையாருக்கு. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது. கூட பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். ஏன்னா இனியை மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ஹஸ்பண்டும் கொஞ்சம் வீட்டில் வெளில. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளியே இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கேயும் வெளியெல்லாம் போகல. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பழைய படம்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி சினிமாக்கெலாம் போனதை தவிர மேரேஜ் ஆகி இது வரைக்கும் நான் சினிமாக்கெலாம் போனதே கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் நேரம் கிடையாது, நானும் போகணுன்னு கேட்கவும் மாட்டேன். கேட்டாலும் அவர் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் நான் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணி 1 மந்த் இல்லை 2 மந்த்தில் எப்படியோ டிவிலே போட்டுருவாங்க, அப்படியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வீட்டிலே இருந்துருவேன். ஸோ இப்போ வரைக்குமே அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க கம்பல் பண்ணி எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ கூட அம்மா கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ இப்போயாவது போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக என் பசங்க வளர்ந்து என்னை கூப்பிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஆசை நிறைய எல்லாமே பசங்க மூலமாக தான் நிறைவேற்றிக்கிறோம். ஸோ என்னோடய ஆசை என் பசங்க நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இதோட எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் எடுத்திருப்பீங்க. இந்த வருஷத்துக்கான ரெவல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இந்த வருஷத்துக்கான முக்கியமானது ஹெல்த்தியான வெயிட்லெஸ் பண்ணணுன்னு எடுத்திருக்கேன். ஸோ பாப்பா பிறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணாமையே இருந்திருந்தேன். ஸோ ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. எவ்வளோ கிலோ குறைக்கிறேன் அதெல்லாம் போக போக வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வாயை கட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த வாயை மட்டும் கட்டவே முடியல. எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ தான் ஏதாவது எடுத்து சாப்பிட்லாமான்னு தோணுது அதிகமாக. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பழங்கிழம் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் லாஸ் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஸோ உடம்பு குறைக்கிறோம், அதையும் தவிர உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம், நிறைய வேலை நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் முக்கியமாக இதை நினச்சேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே கிட்டத்தட்ட பசங்களுக்கு 15 நாள் கிட்ட லீவ் வந்துடுச்சு. வீட்லேயே நோய் இருக்கிற மாதிரியே இருக்குது, வெளியே போகிற மாதிரியே இல்லை. அவனுங்க எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா பசங்க யாருமே கிடையாது. அதனால் மேக்ஸிமம் இனியன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்படி வீட்டை விட்டு வெளியே போனான்னா எதில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க தூத்துக்குடியிலேருந்து இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இந்த ஊரில் தான் இருக்காங்க. போனால் அவங்கக்கிட்ட தான் போவோம். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க இவனை. ஸோ அப்படி நான் எங்கன்னா வெளியே போகிறேன் அப்படின்னா கூட இவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விட்டால் போதும், அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ எதுலேயும் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுலேயே ஒரு 3-4 பசங்க இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் கொண்டு விளையாடிட்டு இருப்பான். பசங்களாம் வளர வளர அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோனு டிவின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் இனியனும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தானா நேரம் போகிறதே அவனுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் டிவிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் முழிக்கிறான். போய் வெளியே விளையாடுறதுன்றதுக்கு அவனுக்கு இப்போ கஷ்டமாகி போச்சு. ஆனால் பசங்க ஓடி ஆடி விளையாடினா தான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடும், பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையன் ஃபஸ்ட்லலாம் நல்லா தான் ஓடி விளையாடிட்டு இருந்தான். என்னமோ தெரியல, அவனுக்கு ஏஜுக்கு பசங்க வெளியே யாருமே இல்லை போல். அதனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறான். ஆனால் இப்போ மித்திரன் பிறந்ததுலேருந்து 2 பேர் சேட்டையும் ரொம்ப அதிகமாக போச்சு. 2 பேரும் அவ்வளோ வாழ்த்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு போட்டி போட்டு வீடை கலைக்கிறான்றது தான் இங்கே 2 பேருக்கு பேச்சே. 2 பேரும் ஒன்று சேர்ந்தானுங்களாம் வீடு ரணகலமாக ஆகிடும். ஸோ பொங்கலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 வீக் 2 வீக் தான் இருக்கும். 1-2 வீக் கூட இருக்காது, கிட்டத்தட்ட இப்போ 1 வீக் தான். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை பொங்கல்.
ஸோ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வந்து கிட்ட வந்தாச்சு. இன்னும் 1 வீக்கில் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்பவே பாதி வேலை முடிச்சிட்டேன். ஸோ பெட்ரூம், ஹால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் கிச்சன் மட்டும் ஒரு வேலை இருக்குது. கிச்சன் கை வச்சு அப்படியே 1 டே ஃபுல்லாகவே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கிச்சனை மட்டும் கடைசியாக எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். மற்றபடி வந்து பெட்ரூம்லேருந்து ஹால், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம், அப்புறமா வந்து லிவிங் ஹால் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் இருக்குது. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும். இன்னொரு ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு. பட் துணியில் கை வச்சேன். கிட்டத்தட்ட வந்து 1.5 நாள் ஆயிடுச்சு துணி மட்டுமே மடித்து மொத்தம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒருத்தரோட செல்ஃப் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 4 பேர் செல்ஃபு எக்ஸ்ட்ரா வேறு இதில் வந்து கெஸ்ட்டு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்கிறங்காட்டியும் போதும்னு ஆகிடுச்சு. நான் கரெக்டாக மடித்து வைப்பேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மித்ரன் மொத்தத்தையும் வந்து கலைச்சி விட்டுருவானா. ஸோ அதுவே எனக்கு போதும்னு ஆகிடும். அவனை தூங்க வச்சுட்டு அடுத்த வேலையை நான் பார்க்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேலை செஞ்சேன்னா பின்னாடியே வந்து அதை கலைச்சி போட்டு போயிடுறாரு. சார் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அதுவே என்னவோ ஒரு மாதிரி குறையாவே இருக்குது. இனியனுக்கும் இப்படி தான் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா அவன் சீக்கிரமாக நடந்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் மித்ரன் வந்து அப்படி இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கான் எல்லாமே. மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இருந்தது. சாப்பாடு மட்டும் வெடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் வேலைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு வந்தோடனே மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு அதை வச்சு மதியானம் லஞ்சை முடிச்சாச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். கிலோவே வந்து பார்த்திங்கன்னா வவ்வா மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் 100 ரூபா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கேருந்து வரும்போதே 2 கிலோ வந்து வவ்வா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் கிட்ட மீன் வச்சே சாப்பிட்டு அன்றைக்கி நாளே ஓட்டியாச்சு. அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த வவ்வா மீன் அப்படி மேலே ஒரே வந்து ஒரு ஈர்ப்புனே சொல்லுவேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாறை மீன் சொல்கிறாங்க. பட் நாங்கள் இதை வந்து வவ்வால் மீன் தான் சொல்லுவோமே. ஆனால் வந்து ஒரு வீடியோவில் ஒரு அக்கா வந்து பாறை மீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த அக்கா கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன். எங்கள் ஊர் சைடு வந்து அதை பாறை மீன் தான் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து எங்கள் ஊர் பக்கம் அப்படின்ல பொதுவாகவே இதை வந்து வவ்வால் மீன் தான் சொல்லுவாங்க. ஏரி வவ்வான்னு சொல்லுவாங்க, கடல் மீனுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, பாய்.